கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே பேசுகிறார். இந்த 5, 6, 7 அதிகாரங்கள் கர்த்தருடைய மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அவர் மலையிலே அமர்ந்து யூதர்களுக்கு பேசின இந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் நமக்கும் பொருத்தமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை கை கொண்டு நடக்கும் போது மிகுந்த ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். இதிலே சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு வார்த்தையிலே ஒன்று, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அப்ப சாந்த குணமாய் நாம் இருந்தோமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால் தான் இன்றைக்கு பாருங்க, சாந்த குணம் என்பது இன்றைக்கு அநேகருக்கு இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பதிலாக மிகுந்த கோபம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இது மனிதனுடைய சுபாவம். இந்த 2 குணங்களும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும், ஒரு மனுஷிக்குள்ளே இருக்கும். இது உங்களுக்குள்ளும் இருக்கும், கேட்கிற உங்களுக்குள்ளும் இருக்கும், பேசுகிற எனக்குள்ளும் இருக்கும். சாந்த குணமும் இருக்கும், கோப குணமும் இருக்கும். அப்ப நான் எதை வர்த்திக்க பண்ணுகிறேன், விருத்தி அடைய செய்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் சாந்த குணமாய் இருக்க பிரயாசப்பட்டு கர்த்தரிடத்திலே கேட்டு சாந்த குணத்தை பெற்றுக்கொண்டால் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஒருவேளை உங்களை மீறி செயல்படக்கூடிய கோப குணம் உங்களுக்கு இருக்குமானால் அது மிகவும் மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த 2 குணமும் எப்பொழுதுமே பாருங்க போராட்டத்தை கொண்டு வரும். ஒரு காரியத்தை பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பவுல் எழுதும் போது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக சொல்ற. சாந்த குணம்னா எல்லா மனுஷருக்கும்னா உங்க குடும்பத்தில, உங்க வீட்டில, உங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள், உங்களுடைய சபையார், உங்களை சூழ்ந்துள்ள எல்லாருமே உங்க குணத்துல எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? சாந்த குணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சாந்த குணம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கோப குணம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. கோபம் எப்பொழுதுமே நிஷ்டூரம் உள்ளது. அதை குறித்து பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? உன் மனதில் சீக்கிரம் கோபம் கொள்ளாதே. உன் மனதுல சீக்கிரம் கோபம் கொள்ளாதே. பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. சீக்கிரம் கோபம் கொண்டாதப்பா. அப்படி கோபப்பட்டினா உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் பெருகும், பாடுகள் உபத்திரவங்கள் பெருகும் என்று சொல்ல வருகிறார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்களா, கோபத்துல எதையாவது செஞ்சிருவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க, ஏன் நான் இப்படி கோபப்பட்டேன்னு எனக்கு தெரியல, எதற்காக இப்படி கோபப்பட்டேன், அதனால இன்னைக்கு எவ்வளவு ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டேன், இன்னைக்கு நான் சிறையில் இருப்பதற்கு காரணமே என்னுடைய கோபம். கோபத்தினால யாராவது அடிச்சிருவாங்க, வெட்டிடுவாங்க, குத்திடுவாங்க, எதையாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க. அதனால வேதம் சொல்லுகிறது, சீக்கிரமா உன் மனதிலே கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். யார் ஒருவன் தன்னுடைய இருதயத்திலே கோபத்தை வைத்திருக்கிறானோ அவன் முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இந்த கோபம் என்ன செய்யும் தெரியுமா? அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். பகை உண்டாகும், விரோதம் உண்டாகும், வைராக்கியம் உண்டாகும். அதன் பிறகு பல தீமையான காரியங்களை அங்கே பார்க்க முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட கூட நடவாதே, அவங்க கூட நீ நட்பா கூட இருக்க கூடாதுங்கிறார். ஏன் கர்த்தர் அப்படி சொல்லணும்? தெரியாம எதையாவது எழுதி வைப்பாரா? எழுதி வைக்க மாட்டார். அவர் நிச்சயமா இதுல இருக்கிற வார்த்தை ஒவ்வொன்றுமே மிக மிக முக்கியமானது. ஏன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போனால் கூட என் வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு சொன்ன வார்த்தை இல்லையா? அப்ப அவர் ஏன் சொல்லணும் அப்படி? கோபக்காரனுக்கு நீ தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடு கூட நடந்து கூட போகாத, வேண்டாம், அவனை விட்டு விலகி போயிருக்கிறார். என்ன காரணம்? அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மையும் கேடான நிலைக்கு கொண்டு போய் விடுவார்கள். ஒரு சண்டைக்காரரோட நீங்க இருந்தீங்கன்னா அவன் சண்டை போடும்போது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நீங்களும் சண்டை போட வேண்டியதாயிடும். அவன் தப்பிச்சு போயிடுவான், கடைசியில நீங்க மாட்டிக்கிட்டு பல காரியங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாயிரும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பாருங்க, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உண்டவனோ சண்டையை அமர்த்துகிறான். 2 பேருக்கு வித்தியாசம் பாருங்க. கோபக்காரன் சாந்த குணம் உள்ளவன்,
கோபக்காரன் என்ன பண்ணுவான்? சண்டையை எழுப்புகிறானா, அவன் விடமாட்டான். சும்மாவா இருக்கிற நீ, சும்மாவா வந்துட்ட. சில தாய்மார் பேசுவதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். மகள்கிட்ட பேசுவாங்க, எப்படி தெரியுமா? நீ ஏன் பேசாம இருந்த? நீ சரிக்கு சரி உன் கணவன்கிட்ட பேச வேண்டியதுதானே, நீ சும்மாவா இருந்த, சும்மாவா விட்டுட்ட, இப்படிலாம் கேட்பாங்க. இதன் விளைவு என்ன யோசிச்சு பாருங்களேன். தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையோடு அவர்கள் விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். நிறைய வீடுகள்ல இது இன்றைக்கு நடக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கோபத்தை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, சண்டையை அமர்த்துவாங்க. சரி விடுமா, போது ஏதோ பேசிட்டாரு, தெரியாம பேசியிருப்பாரு, ஏதோ ஒரு கோபத்துல பேசியிருக்கிறாரு, நீ இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்காதப்பா, நீ விட்டுருப்பான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அப்படியே சொன்னா, நீ என்ன சும்மா விட்டுட்டியா, நீ கேட்காம விட்டுட்டியா, நீ பதிலுக்கு போது சரியா பேசிடு, அப்பதான் சரியா வரும். இல்லைன்னா வாழ்க்கை ஓடாது. இல்ல இல்ல, அப்படி பேசினாதான் வாழ்க்கை ஓடாது, வாழ்க்கை முடிவுக்கு வரும். ஏன்னா சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் ஒரு மூலையில தங்கி இருப்பது நல்லதுன்னு ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல வனாந்திரத்துக்கு ஓடி போறதே நல்லதான். ஓடி இருங்கிறார், ஓடிடுவான் நிச்சயமாகவே. ஏன்னா அன்னைக்கு நான் ஒரு பெண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த சில ஆலோசனைகளுக்காக என்கிட்ட அந்த பாப்பா போன் பண்ணி இருந்தா. பேசிட்டு இருக்கும்போது சொல்றா, ஐயா மறுபடியும் அவர் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாரியா. எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது. மறுபடியும் ஏற்கனவே ஒரு தடவை கோச்சு போயிருக்கிறாரு. அப்புறம் நான் சொல்லி இல்லையே கூப்பிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ மறுபடியும் சண்டை, மறுபடியும் கோச்சு போயிட்டார். இதை கேட்கும் போதே வருத்தமா இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நிறைய வீடுகள்ல பெண்கள் கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போவாங்க. இங்க ஒரு ஆண் கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறார். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை என்பது எப்படி மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க. பல போராட்டங்கள், பிரச்சனைகள். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக தனியே கடவுது. அதுல ஒரு காரியத்தையும் சொல்றார், நீ கோபம் வரும்பா, கோபம் வராம இருக்காது. ஏன்னா நம்ம பிள்ளைகளே இருக்கிறாங்க, நம்ம சொன்னதெல்லாம் கேட்கறாங்களா பாருங்களேன். சொன்னதை கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு வயசு வரைக்கும் கேட்பாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா வளர்ந்த உடனே நான் செய்யறது இப்படிதான் செய்வேன், இதுதான் எனக்கு பிடிக்கும், என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்ப பிள்ளைகள் தங்கள் மனமோன போக்கில போக தொடங்குகிற ஒரு காலம் உண்டு. அந்த நேரத்துல நீங்க பிள்ளைகளை போய் கண்டிஷன் பண்ணி பாருங்க, கண்டிஷனுக்கு ஒத்தே வரமாட்டாங்க. சர்ச்சுக்கு வானா வரமாட்டான், பைபிள் படினா படிக்க மாட்டான், ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்ண மாட்டான், போன்ல என்னையாரும் பேசிக்கிட்டு இருப்பான், அதை விட்டுட்டா எதையாவது பார்த்துக்கிட்டு இருப்பான். நமக்கு வேதனையா இருக்கும், என்னடா இப்படி பிள்ளை இப்படி பண்றானேன்னு சொல்லிட்டு நம்ம போய் சொன்னோன்னு வைங்க, கேட்பானா? கேட்க மாட்டான். அப்போ கோபம் தான் வரும். இதனுடைய முடிவு என்ன? கோபம். அப்ப கோபம் உங்களுக்கு வரும், எனக்கு வரும். வேதத்துல 2 பேரும் கோபம் வந்துச்சு. ஆனா வேதத்தின்படி சொல்றேன், இப்ப கோபம் கொண்டாலும் நீ என்ன செய்ப்பா? கோபத்தை விட்டு ஒரு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் கோபம் தனியே கடவுது. தனியணுமா? எல்லாமே உணர்ச்சி சம்பந்தப்பட்டதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு உணர்வும் வரும், கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் போயிடும். அப்போ ராத்திரி படுக்க போகும்போது நீ சமாதானத்தோடு படுக்க போங்கிறார். அதைத்தான் கர்த்தர் சொல்றார். இன்னொரு இடத்துல பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். மறுபடியும் சொல்றார். 2வது சொன்னாலே ரொம்ப முக்கியமான வார்த்தை என்பது அர்த்தம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன்னா நிச்சயமா சொல்றேன், மாறாதுங்கிறார் கர்த்தர். அப்போ எப்பொழுதுமே சரி திரும்ப சொல்றார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. ஏன் கோபம் வந்துச்சு? யார் பாவம் செஞ்சா? உங்களுக்கு தெரியும். காயின் ஆபேலை கொலை செய்தான். கோபத்தினுடைய வெளிப்பாடுங்க அது. அவன் எரிச்சல் அடைஞ்சான். கோபம் எரிச்சலை கொண்டு வரும், எரிச்சல் உக்கிரத்தை கொண்டு வரும், உக்கிரம் வைராக்கியத்தை கொண்டு வரும், மூர்க்கத்தை கொண்டு வரும். மூர்க்கம் ஆகும் போது அங்கே மரணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆபேலை கொலை செய்தான். இன்றைக்கு வரைக்கும் நாம பேசுறோம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். எங்க உட்கார்ந்து பேசணுமா? படுக்கையில பெட்ல உட்கார்ந்துட்டு பேசணுங்கிறாரு. என்ன பேசணும்? அதை யோசிச்சிருக்கீங்களா? என்ன பேசணும்? நான் ஏன் இப்படி கோபப்படுறேன்? எதற்காக எனக்கு இவ்வளவு கோபம் வருகிறது? இந்த கோபத்தை நான் விட்டுறணும். சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க தான் பூமியை சுதந்திரிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் சாந்த குணத்தோடு இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பேன், ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருப்பேன், என் குடும்பம் சமாதானமா இருக்கும், என் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். ஆனால் அடிக்கடி நான் கோபப்படுகிறேனே, இந்த கோபத்தினால என் குடும்பத்திலே சமாதானத்தை இழக்கிறேனே, நான் பெறக்கூடிய பல நன்மைகளை இழந்து போகிறேனே என்று சொல்லி
உங்களை நீங்கள் சோதித்து பார்க்கிற இடம் தான் அந்த படுக்கை. அங்க உட்கார்ந்து யோசிக்கணும், அங்க உட்கார்ந்து சிந்திக்கணும். உங்களோடு கூட நீங்கள் பேச வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். உங்கள்ட்ட ஏதாவது தவறுகள் இருந்தா சுட்டி காட்டுவார். இந்த தவறு உங்ககிட்ட இருக்கு, நீ இதை விட்டுரு. ஏன்னா அநேக நேரங்கள்ல இந்த கோபத்துக்கு நாம சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா ரொம்ப கோபக்காரரு, அதனால நான் கோபப்படுறேன். எங்க அம்மா ரொம்ப கோபப்படுவாங்க, அதனால நான் கோபப்படுறேன். சரி, வாஸ்தவம் வச்சுக்கிடுவோம். உங்களுடைய ஜீன் படி அப்படியே வரலாம், உங்க அப்பா அம்மாவை போல நீங்க இருக்கிறீங்க, ரைட். இப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்தாகி விட்டதே. ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கர்த்தருடைய மகனாக மகளாக நீங்க மாறிட்டீங்களே. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், நானும் பெற்றுக்கொண்டேன். இப்ப நமக்கு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் யாரு? பிதாவாகிய தேவன். இப்ப யார் சுபாவம் நம்ம இடத்துல இருக்கணும்? அவர் சுபாவம் இருக்கணும். அவர் சுபாவம் எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரம் 8 வசனம், 143 அதிகாரம் 145 அதிகாரம் 8 வசனம், என்னாகமம் 14:27, நெகேமியா 9:17 நீங்க வாசிச்சு பாருங்க. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இது மாதிரி அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு 4 இடத்துல காட்டுறேன். 4 இடத்துலயும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். அப்ப அந்த தேவன் நாம் ஆராதிக்கிறோம், அந்த தேவனை தகப்பனாய் கூப்பிடுகிறோம், அந்த தேவனை நம்முடைய இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டோம். அப்ப நம்முடைய சுபாவம் எப்படி இருக்க வேண்டும்? தாய் தகப்பன் சுபாவத்தை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நம்முடைய தகப்பன் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நீடிய சாந்தம் உடையவர். அப்ப நாம என்ன செய்யணும்? படுக்கையில அமரணும், உட்கார்ந்து யோசிக்கணும். ஏன் எனக்கு அடிக்கடி கோபம் வருகிறது ஆண்டவரே? நான் இந்த கோபத்தை விட்டுவிட வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல கேட்க வேண்டும். நம்ம கேளுன்னு சொல்றது எல்லாமே பணம் தான். தயவுசெய்து சொல்றேன், பணத்தை திரும்ப திரும்ப கேட்க நிக்காதீங்க. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை சொல்றேன். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்னு சொல்லி வசனம் சொல்லுது. உங்க தேவையை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்க தேவனிடத்துல கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? சாந்த குணத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் இந்த பூமியை சுதந்திரிக்க முடியும். யோசித்து பாருங்கள். படுக்கையில அமர்ந்து பேசுங்க. ஒருவேளை உங்களுக்கு அவர்கள் மேல் கோபமா இருந்தா அதோட படுக்க போகாதீங்க. ஏன் படுக்க போக கூடாது தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறீங்க. நீங்க கோபத்தோடு போய் படுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பல பிரச்சனைகள் அதுல வரலாம். ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்களோடு பேச முடியாது, தேவ தரிசனங்களை நீங்கள் பார்க்க முடியாது, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க முடியாது. ராக்காலம் என்பது மிக அருமையான நேரம். நாம் நித்திரை செய்வோம், என் இருதயமோ விழித்திருந்ததுன்னு சொல்லுகிறான். இருதயம் விழித்திருக்கும், ஆவி விழித்திருக்கும். ஆவிக்கு தூக்கம் கிடையாது, ஆத்மா தூங்காது, சரீரம் தூங்கும். அப்ப அந்த ஆவியிலே தேவன் பேசுவார், தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பார், தரிசனங்களை கொடுப்பார், சொப்பனங்கள் மூலமாக பேசுவார். தேவன் பேசுகிறதை எடுத்து போட்டுருவாங்க. அதனாலதான் உங்களுக்கு என்ன சொல்றார் ஆண்டவரே? அப்பா நீ படுக்க போகும்போது கோபத்துல விட்டுட்டு போய் படுப்பா அப்படின்னு சொல்றார். இன்னொரு காரியம் மனசுல வச்சு கொடுங்க. இந்த கோபத்தினால என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு வியாதி பெருகும். இருதய சம்பந்தமான வியாதி வருவதற்கு ஒரே காரணத்தை சொல்லுகிறார்கள். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு, கவலை என்று சொல்வார்கள், அல்லது கோபம் என்று சொல்வார்கள். என்கிட்ட ஒரு அருமையான பையன், நல்லா சபைக்கு வருவான், நல்லா ஆராதனையில கலந்து கொள்வான். அவன் அடிக்கடி கோவப்படுவான். நான் சொல்லுவேன், கோபம் ஏன் படுற? இன்னொரு வேலைக்காரர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கோவப்படு, டென்ஷனா இருப்பான், அப்படியே கடகடன்னு வந்து நிற்பான். ஏன்பா அப்படின்னா, இல்லைண்ணே அவன் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறானேன்னு வந்து நிற்பான். ஏப்பா அவன் சொன்னா கேட்டா கேட்கறான், கேட்கலாம் விட்டுருன்னு சொன்னா காதுலயே வாங்க மாட்டான். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். சொல்லுவேன், எவ்வளோ சொல்லுவேன், கேட்கல. கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா? ஒரு நாள் திடீர்னு விடிய காலையில போன் வருது. இந்த மாதிரி அண்ணே மனைவி பேசுறா. என்னம்மா இந்நேரத்துல போன் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி அண்ணே காலையில எந்திரிக்கலான்னு பாக்குறானே, இடது கையும் இடது காலும் வரலனே, படுத்து அப்படியே இழுத்துட்டு இருக்காருனே, நெக்ஸ்ட் வீக் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன்னு சொல்லி அப்புறம் ஆஸ்பத்திரியில சேர்த்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்?
டாக்டர் சொன்னாங்க ரொம்ப கோபப்படுவார், அதனால வந்ததுங்க. ஏற்கனவே இவர்கிட்ட நான் சொன்னேன், பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்ச நாள் நீங்க ஒரு வாரம் தங்கி இருந்து வைத்தியம் பண்ணணும்னு சொன்னேன், ஆனா அவர் கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. அந்த மனைவி சொல்றா, அண்ணே நானும் சொன்னேனே கேட்க மாட்டேன், எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவார்னே. கோபம் வியாதியை கொண்டு வரும், மரணத்தை கூட சிலரை கொண்டு வந்துருங்க, நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ வேதத்துல பாருங்களேன், மோசையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். மோசையோட கேரக்டரை கர்த்தர் சொல்றாரு, அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன், அவன் எனக்கு சிநேகிதன் ஆண்டவர் சொன்னார், அவனோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன். பாருங்க, 40 நாள் அவன் பாட்டு மலையில போய் பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவரோட, இன்னொரு 40 நாள். இப்படி மோசே தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன், அதனால அவனுடைய முகமே பிரகாசம் அடைந்ததாம், தேவனுடைய வெளிச்சம் அவனுக்குள் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி இவனை போராட வைக்கிறார்கள். அவன்கிட்ட உபத்திரப்படுத்தார். சில நேரம் அப்படிதான் நம்ம வீட்டிலே இருக்கும் இல்லையா, பிள்ளைகளை எதையாவது கேட்டு நச்சரிப்பாங்க, மறுபடியும் இதுதான் வேணும் இதுதான் வேணும் அடம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா என்னோட பேரனோ பேத்தி கூட கொஞ்சம் வயசானாலும் அவ கேட்க மாட்டான். பேரன் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஐஸ் வித்துக்கிட்டு வர்றாங்கன்னா அதை தான் வேணும்னு கேட்பான், அடம் பண்ணுவான், வேணும்னு அழுவான் பரலுவான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு அது மேல பிரியம். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு வர்ற பிரச்சனை அவனுக்கு தெரியாது. சாப்பிட்டுருவான், ஐஸ்கிரீம் சாப்பிடுவான், சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஆஸ்பத்திரி போற மாதிரி ஆயிடும், சளி பிடிச்சிரும், ஏதாவது ஒரு பிரச்சனை, காய்ச்சல், அதுக்கு அப்ப நம்ம தான் கஷ்டப்படணும். அப்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி கிடைக்கல, இதுவரைக்கும் நடத்திட்டு வர்றார். அற்புதங்கள் அடையாளங்களை அவங்க பார்த்த மாதிரி நம்ம பார்த்தோமா இல்லையாங்கிறது தெரியல, அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து தேவன் நடத்திட்டு வந்தாரு. இப்ப மோசேட்ட வந்த உடனே என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களை சாகடிக்கவா இங்க கொண்டு வந்த அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மோசைக்கு கோபம் வருது. கர்த்தர்ட்ட போய் கேட்கிற, கர்த்தர் சொல்றாரு மலையை பார்த்து பேசுப்பா. ஏற்கனவே சொன்னார் மலையை அடினாரு, அடிச்சவன தண்ணி வந்துச்சு. இப்ப 2வது தடவை இப்ப மலையை பார்த்து பேசு அப்படின்ன உடனே மோசே மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக 2 தரம் கண்மலையை கோலினாலே அடித்தார். 2 தரம். இந்த கண்மலை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்களோடு நடந்த கண்மலை கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப 2 தடவை அடித்த பிறகு அது தன்னிடத்தில் இருந்த தண்ணீரை குடித்தது. எல்லாரும் குடித்தார்கள், திருப்தி அடைந்தார்கள். ஆனா கர்த்தர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா, நீ ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணாததினாலே நீ அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க போவதில்லை, உன்னை நான் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில ஏறி நீ பாத்துக்கோ, இந்த தேசத்தை தான் அவர்கள் சுதந்திரிக்க போகிறார்கள், நீ வேணா பாத்துக்கோ. கோபம் தேவனை விட்டு பிரிக்கும், கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சிலர்லாம் பாத்தீங்கன்னா, நான்லாம் கோபக்காரங்க, நான் வைராக்கியமா இருப்பேன்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் குடும்பத்தை பிரிச்சு வச்சுட்டு கோபமா இருப்பாங்க. பிரயோஜனமே இல்லைங்க, பிரயோஜனமே இல்லை. கோபம் வரலாம்னு சொல்றேன். ஏன் எப்போ வரலாம்னு சொல்றேன் அதையும் பார்த்துக்கிடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்பொழுதுமே சாந்த குணத்தோடு இருந்தவர். அவர் உக்கிர கோபம் கொள்வார். எப்பன்னு கேட்டீங்கன்னா, வாசிச்சு பாருங்க, அவர் எப்படி கோபம் வரும்னு. அவர் சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவருக்கு கோபம் வரும். அதுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது கேட்டீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க, யாரா இருந்தாலும் சரி ஜாக்கிரதையா இரு, அஜாக்கிரதையா இருந்துடாத. ஏன்னா இந்த ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்ங்கிறத அடுத்து தொடர்ந்து எழுதுறார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்ப அவர் கோபம் வரும், கோபம் வராமலாம் இருக்காது. ஆண்டவர் இயேசுவுக்கு கோபம் வருங்க. ஆனா அவர் தன்னை குறித்து சொல்லும் போது அவர் எப்படி சொன்னாரு? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, அழகாக சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற கர்த்தர். அவர்தான் நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், நம்முடைய மேய்ப்பர், நமக்கு தகப்பனா இருக்கிறவர். அப்ப அவரை போல நாம் இருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? சீஷருடைய கால்களை கழுவுகிறார். யோசித்து பாருங்கள், உங்களால என்னால முடியுமா? சீஷருடைய காலை கழுவக்கூடிய நிலை அவருக்கு இருக்கிறதா? இல்லை. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவருடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். ஒரு சாதாரண மனிதர்களுடைய கால்களை கழுவுகிறார். அத்தனை அன்பு. இந்த சாந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேற ஒண்ணும் இல்லை. அன்பு இருந்தாதான் சாந்தம் இருக்கும். அன்பு இல்லைன்னா கோபம் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? ஒரு புறம் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார். இன்னொரு புறம் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்க பாருங்க எவ்வளவு அழகாக போடப்பட்டிருக்கு பாருங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி, லூக்கா சொல்லும்போது ஒரு சவுக்கை உண்டு பண்ணிக்கிட்டார். துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கிறீர்கள் என்று சொல்லி கவிழ்த்து எறிகிற, அடிச்சு நொறுக்கி வெளியே துரத்துறார். அவருடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவாலயம் அத்தனை பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப தேவாலயம் அசுத்தமாகும் போது அல்லது தேவாலயத்திலே தீமையான காரியங்கள் காணப்படும் போது இயேசு கோபம் அடைவார். இது நியாயமான கோபம். மோசேக்கு வந்தது நியாயமற்ற கோபம், இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது நியாயமான கோபம். இந்த நியாயமான கோபத்தை தேவன் நம்மிடத்திலும் சொல்லுகிறார். அதனாலதான் நீ கோபம் கொண்டாலும் பாவம் செஞ்சிடாத வேண்டாங்கிறார். புரியுதா உங்களுக்கு? நீ உனக்கு கோபம் வரும்பா, கோபம் வரட்டும், ஆனா பாவத்தை மட்டும் பண்ணிடாத. இயேசுக்கு நியாயமான கோபம். ஏன்னா தேவாலயம் என்பது அத்தனை பரிசுத்தமா இருந்த இடம், அதை முற்றிலுமா அசுத்தமாக்கிட்டாங்க. இன்னைக்கு கூட அநேக இடங்கள்ல அப்படி இருக்கிறதே நம்ம காண முடிகிறது. பாத்தீங்களா? ஆலயத்தை குறித்து பயபக்தியே இருக்காது. ஆலயத்துக்குள்ள வரும்போது அசுத்த சிந்தையோடு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, தீமையான எண்ணங்களோடு இருப்பாங்க, தீமை செய்வாங்க. பல காரியங்களை இங்க பார்க்க முடியும். அதே போல ஆலயத்துக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் அபகரிப்பார்கள். சில இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன், ஒரு இடத்துல ஒரு ஆலயத்தை சுற்றி கடைகள் கட்டி இருக்காங்க. அந்த காலத்துல மிஷினரிகள் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, எதையாவது ஒரு வருமானத்துக்கு ஒரு சோர்ஸ் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் இருந்தது. அப்படி பண்ணும்போது அந்த கடைகள்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்காக கட்டப்பட்ட கடைகள். அவங்க அதுல வியாபாரம் பண்ணிக்கிடும். அதுக்குண்டான ஒரு கொஞ்சம் அமௌண்ட், பெரிய வாடகை கிடையாது, ஒரு சொற்பமான அமௌண்ட், அதை ஆலயத்துக்கு கொடுக்கட்டும், அதன் மூலமாக பராமரிப்பு பணிகளுக்கு அது இருக்கட்டும் சொல்லி செய்வாங்க. ஆனா அது என்ன ஆயிடுச்சு காலப்போக்குல, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. இப்ப இந்துக்கள் அந்த இடத்துல கடையை வச்சு உள் வாடகைக்கு விடுறதுங்க. இவங்களுக்கு 1000 ரூபாய் வாடகை இவங்க கட்டுவாங்க, அவங்கள்ட்ட இருந்து 20,000 ரூபாய் வாடகை வாங்குவாங்க. இது எல்லா இடங்களிலும் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கடைகள் கட்டுறது யாரு? அந்த ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பணத்திலிருந்து கட்டியிருப்பாங்க. யாருக்காக கட்டப்பட்டது? தேவனுடைய பிள்ளைகளுக்காக. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் வியாபாரம் பண்ணல, அடுத்தவங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக இப்ப இந்துக்களை வைத்து அவர்கள் விக்கிரகங்களாலே அந்த இடத்தை நிரப்பி இருக்கிறாங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடுறாங்க, எல்லாம் நடக்குது. பின்னாடி ஆலயம் இருக்கிறது. இதான் சொல்றாரு, என் ஆலயம் உங்களுக்கு கல்லர் குகையா போச்சுப்பா. என் ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமானது தெரியுமா? தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்கள். சமீபத்துல கூட ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அதுல தேவாலயத்துக்குள்ளேயே விக்கிரக கோயிலா மாத்தினத விலைக்கு வித்துடுறாங்க. இப்ப நிறைய நாடுகள்ல விலைக்கு விற்கிறாங்க. ஏன்னா வர்றதில்ல, ஆட்கள் வர்றதில்ல. மிஷனரிகளை அனுப்பின பல தேசங்கள் இன்றைக்கு பின்மாற்றம் அடைந்து விட்டது. நிறைய தேசங்கள் மிஷனரிகள் அவங்க ஒரு காலத்துல அனுப்புனாங்க, இன்னைக்கு அதுக்கு பதிலாக அது எல்லாமே மாறி தேவாலயமே கல்லர் குகையா பாரா மாறிடுச்சு. அது ஒரு அசுத்தமான இடங்களா மாறிடுச்சு. ஒரு நாள் உண்டு, குமாரன் கோபம் கொள்ளாத வரைக்கும் தப்பிச்சாங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபப்படுவார். அன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தரை கூட தப்ப விட மாட்டார். ஆமா,
மனுஷருக்கு முன்பாக வேணா வேஷம் போட்டுடலாம், கர்த்தருக்கு முன்பாக ஒன்றையும் செய்ய முடியாது. நிச்சயமாக சொல்லுகிறேங்க. ஒரு சாதாரண பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, கோயில் சொத்தை தின்னா கொலநாசம்னு சொல்லுவாங்க. ஒரு புறஜாதியாருக்கு இருக்கிற அறிவு கூட நம்ம மக்களுக்கு இல்லாத வேதனையான ஒரு விஷயம். சரி போகட்டும். அப்ப குமாரன் கோபம் கொள்ளுவாரா? நியாயமான கோபம் அவரிடத்துல இருக்கிறது. அந்த கோபத்தின் வெளிப்பாட்டை எல்லாரும் சந்தித்து தான் ஆக வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, தப்பி செல்ல முடியாது. அப்ப நாம கோபப்பட்டாலும் ஆண்டவர் சொல்கிறார், வேணாம்பா, நீ உன் கோபத்தை விட்டு, அந்த கோபம் உனக்கு தொடர்ந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. இந்த சரீரத்தை குறித்து சொல்லும் போது அன்றைக்கு தேவாலயத்தை குறித்து பேசின அதே கர்த்தர் பவுலின் மூலமாக பேசுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாருங்க, அங்க சொல்றார் அழகாக. 1 கொரிந்தியர் 3:16 பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்ப தேவாலயம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் தான் தேவாலயம். சபை நீங்களும் நானும் தான். அப்ப இந்த தேவாலயம் என்று சொல்லப்படுகிற இந்த சரீரம், இது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுத்து போடக்கூடாது. அன்றைக்கு தேவாலயத்தை கல்லர் குகையா மாற்றினால கோபம் அடைந்தா, இன்றைக்கு நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமா இருக்கிறது. அப்ப இந்த ஆலயத்தை நான் கெடுக்கலாமா? குடித்து கெடுக்கலாமா? வேசித்தனம் பண்ணி கெடுக்கலாமா? தீமையினாலே நிரப்பலாமா? நிரப்பக்கூடாது. இது பரிசுத்தமான தேவனுடைய ஆலயம் இந்த சரீரம். இன்னைக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, என்னத்தையா வந்தோம் வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் செத்தோம், அதான் வாழ்க்கை. இல்ல, இந்த சரீரம் தான் மகிமையின் சரீரமாக உருமாற போகிறது. நீ மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டோம், மண்ணுக்கு திரும்புறையா, அவ்வளவுதான் வாழ்க்கை. இல்லைங்க, இந்த சரீரம் மகிமையின் சரீரமாக ஒரு நாள் கர்த்தர் மாற்றுவார். அதனால்தான் இந்த வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்னு சொல்றார். அதே அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, 16ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, 15ஆம் வசனத்திலிருந்து, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? யாருடைய அவயம்? என் சரீரம், உன் சரீரம். யோசிச்சு பாருங்க, உங்க சரீரம் யாருடையது? கிறிஸ்துவின் அவயங்கள். அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம் அது, சும்மா ஏதோ நினைக்காதீங்க. உங்கள் சரீரம் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஒருவேளை தாய் தகப்பன் மூலமாய் பிறந்திருந்தாலும் உங்கள் தகப்பனோ தாயை என் பிள்ளைன்னு சொன்னாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, என் பிள்ளை, அது என் மகன், என் மகா. நான் அவளை என்னுடைய ரத்தத்தினாலே கிரயத்திற்கு நான் மீட்டுக் கொண்டிருக்கிறேன், விலைக்கு நான் வாங்கி இருக்கிறேன். இனி யாருக்கும் அவர்கள் மேல் உரிமையே கிடையாது. இந்த ஆவி ஆத்மா சரீரமே என்னுடையது என்று சொல்லுகிறார். உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்கள் சரீரம் இது தேவனாலே பெற்றது. தேவன் உங்களில் தங்கி இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம். அதன் நடுவில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உனக்கு சொந்தமே கிடையாதுங்கிறார், நீ எனக்கு சொந்தங்கிறாரு. அதற்கு விலைக்கிரயம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். எப்படி ஒரு கடைக்கு போறோம், கடையில போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம்னு பாக்குறோம், ட்ரெஸ் வாங்குறோம், வெளியே கொண்டு வரோம், பில் போடுறாங்க, பில் போட்டு பணம் கொடுத்தாச்சு. பணம் கொடுத்தோன்னா கையில இப்போ உங்க பேண்ட் சட்டோ ஒரு சட்டையோ வேஷ்டியோ, அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு புடவையோ ஒரு சுடிதாரோ நீங்க வாங்குறீங்க, வாங்கி கையில வச்சுட்டீங்க, பணம் கொடுத்தாச்சு. இப்ப பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கடைக்காரருடைய தான் அது. ஆனா இப்ப அவர் என்னுடையதுன்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க அதுக்குண்டான விலை கிரயத்தை செலுத்திட்டீங்க. அதே போல உங்களுக்காகவும் எனக்காகவும்
இயேசு தன்னையே விடைக்கரையமாய் செலுத்தி விட்டார். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். சும்மா இல்லைங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அதனால நம்முடைய சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? எங்க பார்த்தாலும் வேசித்தன ஆவி. தேவ ஆவியானவர் எந்த அளவில் கிரியை செய்கிறாரோ அந்த அளவில் இங்கே நிறைய இன்னைக்கு பாருங்க, சுத்தி சுத்தி எல்லாவற்றிடையும் வேசித்தனம் நிறைந்திருக்கும். வேசித்தன ஆவியினாலே இன்றைக்கு அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள். பலவிதமான இச்சைகளிலே விழுந்து போகிறார்கள். தேவனை விட்டு தூரப்பட்டு போகிறார்கள். அதனால்தான் இவ்வளவு வெளியரங்கமாவே எழுதுறார் பவுல் சபைக்கு. கொரிந்து சபை ஒரு அருமையான சபை, ஆவிக்குரிய சபை. இவர்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து, வல்லமைகளை குறித்து எழுதிட்டு நடுவுல ஆவியின் கனிகளை குறித்து எழுதுறார். அது மாத்திரமல்ல, அன்பை குறித்து எழுதுறார். ஏன்னா இந்த 5ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய தப்பு நடக்கும். அதை சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றார். எப்பா வேண்டாம்பா, உன் சரீரம் உன்னுடையதே அல்ல, இது நமக்கும் தாங்க. இது அவங்களுக்கு எடுத்தப்பட்டதுனால கொருந்து கூட முடியல. இதை கொண்டு வந்து வேதத்துல வச்சாச்சு. இப்ப இந்த வேத புஸ்தகம் யாருடையது? உங்களுடையது, என்னுடையது. இந்த வேத வசனம் உங்களுக்கு எனக்கு சொந்தமானது. கர்த்தர் என்னோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். அப்ப கொரிந்து சபைக்கு சொல்லப்பட்டது ஏன் இங்க வரணும்? அதையே நான் படிக்கணும், நீங்க ஏன் வாசிக்கிறீங்க? அப்ப உங்களோடும் கர்த்தர் அதை சொல்லுகிறார். வேண்டாம், இப்படிப்பட்ட தவறுகள் இந்த உலகத்தில் நடக்கும். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். ஒருவேளை இதுல விழுந்து போனீனா என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிருவ, வேண்டான்னு சொன்னா. இப்ப எங்க பாருங்க, எந்த இடத்துல நம்ம கேள்விப்பட்டாலும் சரி, இந்த இம்மாரல்ட்டி இருக்கும், தவறான உறவுகள், தவறான காரியங்கள். இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன கேட்டீங்கன்னா வேசித்தன ஆவிகள். அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்குது. அது எல்லா இடங்களும் சுற்றி திரிகிறது. வேசித்தனமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என்று ஓசியால வாசிக்கிறோம். அப்ப எல்லா இடங்களிலும் இது சுற்றி திரிகிறது. யார் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களை விழத்தள்ளுகிறது. இடம் கொடாதேன்னு அதனாலதான் சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்ப தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும், தேவனிடத்திலே சேர வேண்டும். தேவனோடு கூட வாழும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அப்ப எந்த சூழ்நிலையும் சரி நாம் எப்படி இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது பாருங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது அங்க அருமையான ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார் பாருங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. நாம் எப்படி இருக்கணுங்கிறார். நீங்க இப்படிதான் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள்னா இந்த காரியங்கள் காணப்பட வேண்டும். உருக்கமான இரக்கம் இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும், சாந்தம் இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும். அதை தரித்து கொள்ள வேண்டும். இயேசு அப்படிதான் இருக்கிறார், சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். 13ஆம் வசனம் பாருங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு குறைவு இருக்கிறது. கணவனுக்கு ஒரு குறைவு இருக்கலாம், மனைவிக்கு குறைவு இருக்கலாம். ஒருவேளை ஒருவருக்கு ஒருவர் ஒரு குறைவு இருக்குன்னா இயேசு எப்படி உங்களுக்கு மன்னிச்சாரோ அப்படி நீங்க மன்னிச்சிருங்கப்பா. அதுக்கு முன்னாடி உருக்கமான இரக்கத்தோடு இருங்க, தயவோடு இருங்க, மனத்தாழ்மையோடு இருங்க, சாந்தமா இருங்க. இது இருந்தா நீங்க மன்னிச்சிருவீங்கன்னு சொல்ல வர. இது இல்லையே. இன்னைக்கு எத்தனை கணவன்மார் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, கணவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு, மனைவி அப்பா வீட்டுக்கு போயிட்டா. இது என்ன வாழ்க்கையா? நரகம், நரக வாழ்க்கை. அது உங்களுக்கு தேவன் கொடுக்கவில்லை. உங்கள் குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கணும் தெரியுமா? அது பரலோகம் போல இருக்கணும். கணவன் மனைவி உறவு என்பது அத்தனை மேன்மையானது. நீங்கள் பெற்ற பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாய் வாழுகிற வாழ்க்கை என்பது மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை, அருமையான வாழ்க்கைங்க. அங்க மகிழ்ச்சியை தவிர வேற எதுவுமே இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கணவனும் மனைவியுமா ஒரு 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ வச்சுக்குவோம், நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? ஓடி பிள்ளைகள் விளையாண்டுக்கிட்டு நீங்க சாப்பிடுற இடத்துல உட்கார்ந்து சாப்பிட, சந்தோஷமா படுத்து தூங்க, பேச, விளையாட, எத்தனை இன்பம். எது சந்தோஷம் நினைக்கிறீங்க நீங்க? பெரிய பங்களால குடியிருக்கிற சந்தோஷமா? நல்ல BMW ஆடி கார்ல போறதுதான் சந்தோஷமா? எது சந்தோஷம்? ஐயா, நீ உன் பிள்ளைகளோட நீ உன் பிள்ளைகளோட சந்தோஷம் விளையாண்டு பாருமா. கணவன் மனைவி இன்பமா இருந்து பாருங்க, மகிழ்ந்து பேசி பாருங்க. ஒரு இடத்துக்கு சந்தோஷமா போங்க, ஒரு இடத்துக்கு டூர் போங்க, எப்படி இருக்கும் பாருங்க. அதுதாங்க சந்தோஷம். மன்னிச்சு பழகுங்க. இன்னைக்கு கோபம், நிறைய குடும்பத்துல கோபம்.
கோபம் விளங்காது, அது பிரயோஜனமும் கிடையாது, அது நாசமாக்கிடும், குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கிடும். கடைசியில பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையான வாழ்க்கையா இருக்கும். குடிக்கு அடிமையாவார்கள் கணவன்மார். மனைவியுடைய வாழ்க்கை அது பாத்தீங்கன்னா நிர்பாக்கியசாலின்னு சொல்லலாம். அதான் அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டாலும் தெரியும், அந்த மனைவி தனிமையில அழுவா, இவன் தனியா போய் குடிச்சிட்டு படுத்து கிடப்பான். இவரோட குடும்ப வாழ்க்கை என்பது வீணா போயிடும். பிசாசு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான், அப்பா நான் நினைச்சது நடந்துருச்சுங்க, எப்படியோ அவங்க 2 பேர்த்த பிரிக்கணும்னு நினைச்சேன், பிரிச்சுட்டேன், இந்தா போயிட்டாங்க பாருங்க, கொஞ்சம் கோபத்தை வச்சேன் வெடிச்சிட்டாங்களே அப்படிமா. உண்மைதான் அது. இங்க பாருங்க, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாகி வெறுங்கல சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்றாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. உங்களுக்குள்ள எது வாசமாயிருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் வசனம். ஏன் கிறிஸ்துவின் வசனம் வாசமாயிருக்க வேண்டும்? அது அன்பை பற்றி மட்டுமே பேசும், சாந்தத்தை பேசும், இரக்கத்தை பேசும், மனதுருக்கத்தை பேசும், உங்களுடைய நல்ல வாழ்க்கையை பற்றி பேசும், நீங்கள் எப்படி ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் பேசும். நீங்கள் கோபப்படக்கூடாது என்றால் கோபப்படக்கூடாதுதான். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தான், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அந்த ஆசீர்வாதத்தை ஒருவனை எடுத்து போட முடியாது. அதான் பவுல் மீண்டுமாக எழுதுகிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி பாருங்க. நீங்க இவ்வளவு நேரம் சாந்தம் சாந்தனோனே என்ன சாந்தம், இது என்ன குணம் அப்படின்றீங்க இல்லையா? சாந்தம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புதான் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, வேற எதுவுமே இல்லை. அப்ப அன்பு இல்லைன்னா சாந்தம் இல்லை, கோபம் வந்துடும். அன்பு இருந்தா சாந்தம் இருக்கும், தயவு இருக்கும், அன்புக்கு பொறாமையும் கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க, தெளிவாதான் வசனம் இருக்கிறது. அன்பு உங்கள்கிட்ட இருந்தால், நான் அன்பா இருக்கிறேன் பிரதர் ஆனா கோபமும் படுவேன், அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பா இருந்தால் நீங்கள் சாந்த குணமா இருப்பீர்கள். நீங்கள் சாந்த குணமா இருந்தால் உங்களிடத்தில் தயவு இருக்கும், தயவு இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கடைசியாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். இது அடிக்கடி திருமண வீட்டில் வாசிக்கிற ஒரு வசனம். 5ஆம் அதிகாரம் 28 பாருங்களேன். புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இதுக்கு மேல தெளிவா எப்படி எழுதுறதுன்னு தெரியல எனக்கும். நீ கணவனும் மனைவியுமா சேர்ந்து வாழ்ந்தா தகப்பன தாயை விட்டு பிரிந்து நீங்க வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். தகப்பன தாயை கைவிடக்கூடாது, கன ஈனம் பண்ணிடக்கூடாது. அப்படி சொல்லல வேதம் எங்கேயுமே. 2 பேருமே உங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணி தான் ஆகணும், கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும். நீங்க அவர்களை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அவர் தேவையில சந்திக்கணும். ஆனா நான் எங்க அப்பா தான் எனக்கு, எங்க அம்மா தான் எனக்கு இங்கிட்டு போக கூடாது, அவங்களும் அங்கிட்டு போக கூடாது. 2 பேரும் இசைந்து இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய திட்டமும் கூட. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவும் சபையை எப்படி ஒன்றாக இருக்கிறதோ பிரிக்க முடியாது. இயேசுவை உங்களை விட்டு பிரிக்க முடியாது, என்னை விட்டு பிரிக்க முடியாது. சாகிற வரைக்கும் 2 பேரும் இசைந்துதான் போறோம் இந்த உலக வாழ்க்கையில. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போலவே ஒரு கணவனும் ஒரு மனைவியும் மரணம் பிரிக்க மட்டும் அப்படியே இசைந்திருக்கணும். அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கிறது. இதுல சொல்லிட்டு, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள் என்று சொல்லுகிறார். அதே நேரத்துல பாருங்க, ஒரு வசனத்தை பேதுரு சொல்லும்போது ரொம்ப அருமையா சொல்றாரு. மனைவிகளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆலோசனை. இன்னைக்கு நிறைய பிரச்சனை மனைவி மாதிரிலதான் எல்லாருமே சொல்றாங்க இல்லையா? என் மருமக சரியில்லையா, என் மருமக அப்படி பண்றா இப்படி பண்றாங்கிற பிரச்சனை எல்லா இடத்துலயுமே இருக்குது. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தோம்னா, 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிர பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. அந்த நாட்கள்ல ஆலயத்துல உட்கார்ந்து முடிய பின்னிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்ததுனால அதை சொன்னாரு. அதுக்காக பரட்டையை விரிச்சு போட்டு வர சொல்லல, அதை பேசவும் இல்லை. அதே போல தகுதியான வஸ்திரங்கள், இன்னைக்கு தகுதி இல்லாத வஸ்திரங்களை தரித்துட்டு வந்துட்டு சட்டம் பேசுறவர்களா இருக்காங்க. வஸ்திரம் எப்படிப்பட்ட இவருக்கு இவரையும் இதை பாக்குறாரு. இப்படி ஒரு ஆள் ஒரு இடத்துல கேட்டாங்க, என்ன இல்ல ஒருத்தர் பேசுனவரை கேட்டாங்க, இவர் ஏங்க அதை பாக்குறாருங்கிறாங்க. நீ ஏன் எப்படி வர்ற? கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும் போதே மரியாதை வரணும். கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும் போது வாங்கம்மா பிரைஸ் லார்ட் சோத்திரம்னு சொல்ல வரணும். அதை விட்டுட்டு அதான் தகுதியான வஸ்திரம், அதைத்தான் அவர் சொல்றாரு, தகுதியான வஸ்திரத்தை உடுத்தணும். அதே போல பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். சொல்லிட்டு சொல்றாரு, என்ன சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. உங்க இருதயத்துக்குள்ளே சாந்தமும் அமைதலுள்ள ஆவி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்ப சாந்தம் என்பது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட ஒரு குணம். கோபம் என்பது உங்களை ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிற குணம். நீங்கள் எதை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள்? சாந்தம் உள்ள ஆவியையா அல்லது கோபம் உள்ள ஆவியையா? சாந்த குணம் உங்களுக்கு இருக்கணும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவர். பிதாவாகிய தேவனை குறித்து பார்க்கிறோம், அவர் சாந்த குணமாய் இருக்கிறார். அப்ப நாம் எப்படி இருக்கணும்? நாம் சாந்தமாய் இருக்கும் போது பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஒரு நாள் நீங்க கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அதனால்தான் அதை குறித்து பேசுகிறார். ஆண்டவர் இயேசு இதை சொல்ல வேண்டிய காரியம் அதுதான். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எனவே எந்த சூழ்நிலையிலும் சரி உங்களை தாழ்த்துங்க. தேவனுக்கு எப்படி தாழ்த்துறீங்களோ அப்படி குடும்ப வாழ்க்கையிலும் கோபத்தெல்லாம் விட்டுருங்க, வேண்டாங்க. கோபத்தினால நீங்க எதையும் சாதிக்க முடியாது. நான் கோபக்காரங்கிறதுனால ஒன்னும் பெருமை இல்லைங்க, அவங்க ரொம்ப சாந்தம் உள்ளவங்கன்னு சொன்னா ஆசீர்வாதம். அதைத்தான் சொல்லணும். அவங்க சாந்தமா இருப்பாங்க ஐயா, மனத்தாழ்மையா இருப்பாங்கன்னு சொல்றதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவன் சொல்லுகிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொன்னீர். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொன்னீரே ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சாந்த குணத்தினால் நீர் அலங்கரிக்கும்படி செபிக்கிறேன். கோபம், எரிச்சல், பகை, விரோதம் போன்ற குணங்கள் ஒவ்வொருவரை விட்டு விலகட்டுங்க தாவை. நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே சாந்தத்தை கொடுக்கிற தேவன் அல்லவா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இன்றைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொருவரும் இடத்துல வந்து சாந்த குணத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்படி செபிக்கிறேன். எல்லா கோபங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பகை விரோதங்கள் அழிந்து ஒளிந்து போகட்டும். பிரிந்து கிடக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இணைவார்களாக, சேர்ந்து வாழ்வார்களாக, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.